அடுத்து மணமக்களை வாழ்த்தி பேசவிருக்கின்ற மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி சையத் இப்ராஹிம் சாதி ஹஜரத் அவர்கள் ஒரு 10 நிமிடம் மணமக்களை வாழ்த்தி பேசுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ மஹக்கமி தன்ஸீல். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன. சதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்-நிகாஹு மின் சுன்னதி அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய MIWS பைத்துல் மால் நிகாஹ் மஜ்லிஸின் தலைமைத்துவை பொறுப்பேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஹஸரத் அவர்களே மற்றும் எங்களையெல்லாம் உருவாக்கிய எங்களுடைய ஆசான் பெருந்தகை ஹஸரத் அவர்களே மற்றும் உலமா பெருமக்களே, உஸ்தாத் பெருமக்களே, இந்த மஜ்லிஸிலே கலந்து கொள்ள வருகை தந்திருக்கின்ற மணமகள் வீட்டார்களே, மணமகன் வீட்டார்களே, ஜமாத்தார்களே, குறிப்பாக JMS அரபு கல்லூரியுடைய நட்சத்திரங்களாக திகழ்கின்ற மாணவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளால் இந்த மஜ்லிஸிலே நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மஜ்லிஸை கபூல் செய்து கொள்வானாக. இந்த மஜ்லிஸை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. நாமெல்லாம் ஒன்று கூடிய நோக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இன்று மனம் முடிக்கக்கூடிய இந்த தம்பதிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொருந்திக் கொள்வானாக. அவர்களை நிம்மதியாக சலாமத்தாக வாழச் செய்வானாக. அவர்கள் மூலமாக இந்த உலகத்தில் நல்லோர்களை வெளியாக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மஜ்லிஸிலே பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, இது ஒரு சிறப்பான மஜ்லிஸ். இங்கே இறை நேசர்கள் வாழ்ந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திருமணத்தை நாம் பள்ளிகளில் நடத்தலாம், ஊர்களில் நடத்தலாம், திருமண மண்டபங்களில் நடத்தி கொள்ளலாம். எல்லாமே பிரச்சனை இல்லை. குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, திருமணத்தை பள்ளிவாசலில் நடத்துங்கள் என்று சொல்லுவார்கள். அதையும் தாண்டி ஒரு உயர்ந்த இடத்திலே திருமணம் நடக்குகிறது என்பதுதான் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைவர்களும், ஆண்கள் பெண்கள் அனைவர்களும் விளங்க வேண்டிய விஷயம். எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை மரியாதைக்குரிய மர்ஹூம் அஸ்அதுல் மில்லத் என்று போற்றப்பட்ட ஹதரத் கிப்லா அவர்கள் JMS அரபு கல்லூரியை உருவாக்கியதோடு காலாகாலத்திற்கும் ஏழை குமர்களுக்கும் இந்த பயன் பங்களிப்பு கிடைக்க வேண்டும் என்று உருவாக்கினார்கள். ஹஸரத் அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அவருடைய கபரை அல்லாஹ் சொர்க்க பூஞ்சொலியாக ஆக்கி வைப்பானாக. மாணவர்களான நாங்கள் அவர்களுக்காக வேண்டி நாங்கள் எப்பொழுதும் துஆ செய்து கொண்டே இருக்கின்றோம். உங்களுக்கு
நீங்கள் எல்லாம் புதிதாக வருகை தந்திருக்கலாம். இந்த மதரசாவில் நிக்காக நடத்தக்கூடிய நிலை, இங்கு மனம் முடிக்கக்கூடிய தம்பதிகள் அத்துணை பேர்களும் மிகப்பெரிய பாக்கியவான்கள். முன்மாதிரியை இங்கிருந்து எடுத்து செல்லலாம். பொதுவாக காபாவிற்கு செல்லுகின்றோம். காபாவிற்கு செல்லும் போது அங்கு பல்வேறு விஷயங்களை அங்கிருந்து எடுத்துக்கொண்டு வருகின்றோம். காபத்துல்லாவில் போய் பல்வேறு விஷயங்களை எடுத்துக்கொண்டு வருகின்றோம். வழிகாட்டிகள் சொல்லுவாங்க, நீங்க காபாவிற்கு போகும்போது, அங்கே நீங்க தவாப் செய்யும் போது அங்கே இருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்கும் என்றால் மஹ்ஷர் மைதானத்தை போன்று இருக்கும். எப்படி? ஆண்கள் பெண்கள் எல்லாம் கலந்து பக்கத்துல தவாப் செய்து கொண்டிருப்பார்கள். அந்த இடத்தில் அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை சோதிப்பான். அந்த இடத்தில் உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கிறதோ அதற்கு அந்த நிலைதான் உங்க ஊருக்கு வரும்போது அந்த நிலை ஏற்படும். எனவே உங்களுடைய உள்ளத்தை, உங்களுடைய நிய்யத்தை சரி செய்து கொள்வீர்கள் என்று அந்த வழிகாட்டிகள் சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் அங்கிருந்து நல்ல விஷயங்களையும் சிலர்கள் எடுத்து வருவார்கள், சிலர்கள் கெட்ட விஷயங்களையும் எடுத்து வருவார்கள். வாழ்நாள் முழுவதும் அவர்கள் எதை ஊருக்கு கொண்டு வருகிறார்களோ அதுதான் அவருடைய வாழ்க்கையாக அமையும். அல்லாஹு தாலா நல்ல விஷயங்களை மட்டுமே எடுக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தல் புரிவானாக. அது போன்று தான் இந்த மஜ்லிஸிலே நீங்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருப்பீர்கள், ஏதோ கல்யாணத்துக்கு போயிட்டு வருகிறோம். இல்லை, பல நல்ல விஷயங்களை இங்கிருந்து நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும். எங்களுடைய ஹஸரத் அவர்கள் அஸ்அதுல் மில்லத் மர்ஹூம் அஸ்அதுல் மில்லத் ஹஸரத் அவர்கள் இங்கிருக்கக்கூடிய எங்களுக்கு பல நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதில் ஆக உயர்ந்த விஷயமாக எங்களுக்கு பண்படுத்திய விஷயம் என்ன தெரியுமா? யாருமே பட்டினியா இருக்கக்கூடாது. அதுதான் ஹஸரத் அவர்களுடைய எங்களுக்கு காட்டிய வழிமாட்டு. அதே மாதிரி உணவு கொடுங்க, அதை உயர்தரமான உணவா கொடுங்க என்று சொல்லுவாங்க. எங்களுடைய மாணவர்கள்ல உட்கார்ந்து தஷ்கீல் பண்ணுவாங்க. பிள்ளைகளா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஒவ்வொரு மாணவரும் தன்னுடைய முகத்தை மறைச்சிக்கிட்டு தலையை கீழே குப்புத்துக்கிட்டு என்ன செய்வாங்க? ஹஸரத் எங்களுக்கு இது வேணும் அப்படிம்பாங்க, எங்களுக்கு பரோட்டா வேணும், எங்களுக்கு கோழிக்கறி வேணும் அப்படின்னு சொல்லி சத்தமா சொல்லிட்டு தலையை குவிச்சுக்குவாங்க. அப்ப ஹஸரத் யார்ப்பா அது, இங்க வா, நீ சாப்பிட்டதே இல்லையா, என்னப்பா அப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா பண்டாரியை கூப்பிடுவாங்க. உடனடியாக அன்றைய நாளில் உடனே பண்டாரிடத்தில் சொல்லுவாங்க. மறுநாள் அந்த உணவை சிறப்பாக சமைத்து ஹஸரத் அவர்கள் வந்து எங்க பக்கத்துல உட்கார்ந்து எங்களுக்கு என்ன செய்வாங்க? நீ சாப்பிடு, கேட்டீங்களே நீ சாப்பிடு, நல்லா சாப்பிடு, வயிறு நிறைய சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே இந்த உலகத்துல வாழ்றது அதுக்காகத்தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மாதிரி தான் எங்களுடைய ஹஸரத் அவர்கள் எங்களுக்கு வழி நடத்தினார்கள். அந்த செய்தியை நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இன்று மனம் முடிக்கக்கூடிய இந்த தம்பதிகள் தங்களுடைய குடும்பத்தார்கள்ல எல்லோரும் மகிழ்ச்சிகரமாக வாழ வேண்டும். தங்களுடைய குடும்பத்தார்கள் விஷயத்துல உணவு விஷயங்களாக இருக்கட்டும், உடை விஷயங்களாக இருக்கட்டும், நல்ல சிறப்பான முறையில நீங்கள் செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வான், உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் தருவான் என்பதில் சந்தேகமே இல்லை. அதே போல எங்களுடைய ஹஸரத் அவர்கள் இந்த மஜ்லிஸிலே எங்களுக்கு பாடம் எடுத்து எங்களை உருவாக்கி இன்னைக்கு எல்லா இடங்களிலும் போய் தீனுடைய வேலைகளை உறுதியாகவும் ஸ்தரமாகவும், வெளிநாட்டு வேலையெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் தீனுடைய வேலை செய்யுங்க, அல்லாஹ் உங்களை உயர்த்துவான் என்று இதே மதரசாவில் எங்களை உருவாக்கி இன்னைக்கு தீனுடைய சேவைகளை செய்வதற்கு எங்களை அர்ப்பணித்தார்கள். எங்களுடைய ஹஸரத் அவர்கள், பெரிய ஹஸரத் அவர்கள் எங்களுக்கு அழகான முன்மாதிரியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதே போன்றுதான் எங்களுடைய பாசமிகு இந்த மதரசாவினுடைய தலைவர் ஹதரத் கிப்லா அவர்கள் எங்களுக்கு பாடம் நடத்தும் போது நாங்கள் அவர்களுக்கு ஒரே ஒரு பாடம் மட்டும்தான் படித்தோம். தாலீமுல் முத்தஅல்லிம் அப்படிங்கிற அந்த பாடம் மட்டும்தான் படித்தோம். ஆனால் அவர்கள் நடத்தக்கூடிய அந்த முறைகள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மஜ்லிஸிலே நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம், இந்த மதரசாவிலே
நிக்காக முடிக்கக்கூடிய இந்த தம்பதிகள் சாதாரண இடத்துல முடிக்கல, இறைநேசர்கள் வாழ்ந்தார்கள், இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு கையெழுத்து போடுகின்ற அந்த கையெழுத்துக்கு பாருங்க, பெரியவங்களுடைய கையெழுத்து முழுக்க முழுக்க தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தீனுக்காகவே தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட எங்களுடைய ஆசிரியர் ஹசரத் கிப்லா அவர்களுடைய கையெழுத்து அங்கே போடப்படுகிறது. நிச்சயமாக இந்த தம்பதிகள் சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக வாழ்நாள் முழுவதும் சலாமத்தோடு வாழ்வார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த மஜ்லிஸிலே திருமணம் செய்யக்கூடிய இந்த தம்பதிகள் நிச்சயமாக மகிழ்ச்சிகரமாக வாழ்வார்கள். இங்கிருந்து செல்லக்கூடிய ஒவ்வொருத்தரும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த மதரசாவிலே அல்ஹம்துலில்லாஹ் பள்ளிக்கூட படிப்பும் மதரசா படிப்பும் இரண்டும் ஒரு சேர வழங்கப்படுகிறது. நம்முடைய பிள்ளைகளை கண்குளிர்ச்சியான பிள்ளைகளாக, இரண்டு கல்வியிலும் தலை சிறந்து விளங்கக்கூடிய பிள்ளைகளாக, குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள் ஆலிம்களாக ஹாஃபில்களாக உருவாகுவதுடன் பள்ளி படிப்பையும் படித்து அரசு அதிகாரிகளாகவும் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த பள்ளிக்கூடம், இந்த மதரசா ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற அடிப்படையில் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை பேர்களும் இந்த தம்பதிகளை வாழ்த்துவதுடன் இந்த மதரசாவிற்கு உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி மார்க்க கல்வியை கற்பதற்கும் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் தயாரான நிலையில் இங்கிருந்து செல்ல வேண்டும். அதே போல ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். இன்ஷா அல்லாஹ் எனக்கு பின்னால நம்முடைய சிறப்பு பேச்சாளர் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். சிறு வயதிலே பல நல்ல மாற்றங்களை இளைஞர் சமுதாயத்திற்கு படிப்பினை ஏற்படுத்தக்கூடிய பல நல்ல தகவல்களை அவர்கள் IAS ஆகும் அளவிற்கு அவர்களுடைய உயர்ந்த படிப்பு படித்தவர்கள், நன்கு ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர்கள் ஹசரத் அவர்கள் இன்னைக்கு இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக, இளைஞர்களை முன்மாதிரி சமுதாயமாக உருவாக்குவதற்காக வேண்டி பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆரணியில அவர்களும் அல்ஹம்துலில்லாஹ் மிக சிறந்த ஒரு மதரசாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த மதரசாவும் மிகவும் உயர்ந்த மதரசா. இன்னைக்கு மதரசா என்று சொன்னால் நம்முடைய மனநிலை வேற மாதிரி இருக்கிறது. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. மதரசாவிலேயே மார்க்க கல்வியையும் உலக கல்வியையும் கற்று மார்க்கத்திலும் தலை சிறந்து விளங்க முடியும், உலக கல்விகளையும் உயர் பதவியை அடைய முடியும். முதல் விஷயம் வழிகாட்டுதல் தேவை. அந்த வழிகாட்டிகளாக எங்களுடைய உஸ்தாத் பெருமக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மஜ்லிஸை கபூல் செய்து கொள்வானாக. இந்த மஜ்லிஸிலே மனம் முடிக்கக்கூடிய இந்த தம்பதிகள் மிகப்பெரிய பாக்கியவான்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களையும் நலன்களையும் தந்து இவர்களை பொருந்திக் கொள்வானாக என்று துஆ செய்வதோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபில் கைர். அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் பரக்கத் செய்வானாக, உங்கள் இருவரையும் நலவான காரியங்களில் ஒன்று சேர்ப்பானாக என்று துஆ செய்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன். ஜஸாக்குல்லாஹு கைரன். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.